நாளைய தினம் வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய திருக்கோஷ்டியில் பெருமாளுடைய கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். நமது இலங்கையினுடைய முன்னாள் கவர்னர் செந்தில் தொண்டைமான் அவர்களுடைய குடும்பம் 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்டபப்படி இருந்து 18 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருந்த கும்பாபிஷேக ஒரே ஆண்டிலேயே பெருமாளுடைய அனுகிரகத்தால் நமது மதிப்புக்குரிய செந்தில் தொண்டைமான் அவர்கள் இதில் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் மற்றும் அனைத்து பிரமுகர்கள், அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ராமானுஜர் லோகசேமத்திற்காக ஓ நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை எல்லோருக்கும் கொடுத்தார். அந்த வகையில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் போது எல்லோருக்கும் நல்ல காரியங்கள், நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று பெருமாளை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அஜித்குமார் மலப்புரம் வழக்கு திரும்ப வேகம் எடுத்திருக்கு. இது ஒரு பொய் புகார்னு சிபிஐ நேற்று கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. மாநில தலைவரா உங்களுடைய பார்வை என்ன? அதாவது என்ன பொறுத்த மட்டிலும் குற்றம் யார் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் அதில் அன்றைக்கு நடந்தது என்ன என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்துக்காக கோயில் முன்னாடி இருந்து நான் மற்ற விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு விஷயத்திற்காக அவர்கள் எவ்வளவு தூரம் பண்ணாங்க. இன்னைக்கு திமுகவை சேர்ந்தது இன்றைக்கு எத்தனையோ எத்தனையோ 32 மேலான சம்பவங்கள் நடைபெற்று எல்லாமே திமுக ஆட்சியில் இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுலாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழகம் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக மாறிவிட்டது. கத்தியும் அருவாளோடு பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் பெருமாள் அனுகிரகத்தில் நல்லதே நடக்கும். பிஜேபி தலைமையிலான பிரதான கட்சி அதிமுக. அவர் எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையை சொல்றது எப்படி பாக்குறீங்க? எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையா பாக்குறீங்க? இல்ல, அது அவர் சொன்ன அறிக்கை எல்லாமே மிக நல்ல அறிக்கை, வரவேற்கக்கூடிய அறிக்கை, மக்களுக்கு தேவையான ஒன்றுதான் அவர் அறிவித்திருக்கிறார். அது கூட்டணி கட்சி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை தனித்தனியாக தயாரிப்பது வழக்கம் தான். அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கலந்து பேசிதான் அவர்கள் ஏன்னா அவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கு, எங்களுக்கும் சில கொள்கைகள் இருக்கு. அது கொள்கைகள் மாறுபாடு இருந்தாலும் கூட்டணி என்கின்ற ஒரு அடிப்படையில் தமிழகத்தில் யார் ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறார். ஆகவே அவர்களோட பேசித்தான் மதிப்பூர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கை அறிவித்தார்கள். நாங்களும் தனியாக தேர்தல் அறிவிக்க இருக்கிறோம். ஆக 2 பேருக்கு பொதுவான தேர்தல் அறிக்கைகளும் வரும், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரும். இந்திய திணிப்புனாலே காங்கிரஸ் அழிஞ்சிச்சு, அதே பாஜக என்னைக்குமே இந்திய திணிக்கவும் இல்லை, பாஜக இந்திய கையில் எடுக்கவும் இல்லை. ஆனால் என்ன, இந்திய எல்லோருக்கும் எல்லா மொழியும் தெரிந்திருந்தால் எல்லாருக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மலையாளம் பேசக்கூடியவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். பெங்களூர் எடுத்துக்கொண்டால் கன்னடம், தெலுங்கு பேசக்கூடிய அதிகம் பேர் இருக்கிறார்கள். நமது தமிழ்நாட்டு உள்நாட்டுகளிலே கிட்டத்தட்ட 15% மேலாக தெலுங்கு பேசக்கூடிய இருக்கிறார்கள். ஆக ஒரு மொழியை வைத்து ஆட்சி அரசியல் பண்ணுவது என்பது நல்ல விஷயமாக இருக்காது. கோவில், அதனால நான் இதுக்கு மேல அரசியல். மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது என்ன? அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்கல்ல, திருக்கோசிலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்க முடியுமா? சிவகங்கைக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்க முடியுமா? ஆக பொதுவான பட்ஜெட் நிறைய போட்டிருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசு ரயில் 7300 கோடி ரூபாய் ரயிலுக்கு கொடுத்துருக்காங்க. மாவட்டந்தோறும், இந்தியாவில் எல்லா மாவட்டந்தோறும் மகளிருக்காக தனியா விடுதிகள் கட்டத்தர சொல்லியிருக்காங்க. 40,000 கோடி ரூபாய் செமிகண்டக்டர், அதில் தமிழ்நாட்டுக்கும் பங்கு இருக்கு. 10,000 கோடி ரூபாய்க்கு மேல மருத்துவத்துறையில், அதில் குறிப்பாக ஆயுர்வேத துறைக்கு, ஆயுர்வேதமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆக 10,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபாய், தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபாய், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தானே கொடுத்துருக்கு. சரி, இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரே ஒரு அறிக்கை நான் கேட்கிறேன், தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு எல்லா வீடுகளுக்கும் ரேஷன் பொருட்கள் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடியதா? முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்வாரா? இது மத்திய அரசு கொடுக்கும். ஆக தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்னு ஒரு கோயப்பல் தத்துவத்தை சொல்லிக்கொண்டே போனால் எப்படி அது சரியா? நீங்க மட்டும் ஒரே கேள்வி, எல்லா ரேஷன் கடையிலையும் பொருட்களையும் மத்திய அரசு கொடுக்கும். பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கொடுங்க. ஆனா இவங்க ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அது வஞ்சாம கொடுக்குறாங்க. 1 ரூபா கொடுத்தா கூட ஜிஎஸ்டி திரும்பி இதெல்லாம் கொடுக்குறாங்க. மற்ற மாநிலத்துக்கு கூட கொடுக்குறாங்க.
அதாவது தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்னு இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம், தமிழ்நாடு, ஆக குஜராத்லாம் மேனுஃபேக்சர் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு அதனுடைய வரிகளை கொடுப்பது வழக்கம். ஆனா இப்போ உதாரணமா விருதுநகர் தான் தமிழ்நாட்டிலே அதிகமாக விருதுநகர் டாக்ஸ் கட்டுறாங்க, சிவகாசி டாக்ஸ் கட்டுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருசா, ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எதுவும் நிதியை கொடுக்காம விட முடியுமா? அல்ல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எதுவுமே நிதி கொடுக்காம இருக்க முடியுமா? இங்க மட்டும் வரி வசூல் பண்றாங்க, எங்களுக்கு தரலேன்னு அவங்க சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு பொய் குற்றச்சாட்டு. கனிம காரிடாரை கொள்ளையடிக்கக்கூடிய திட்டம் தென் மாநிலங்களை இந்த கனிம வளத்தை இந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதே திமுக காரங்க தான். நீங்க இன்னைக்கு கணக்கு எடுத்து பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்துல அல்லது எந்த மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டமா இருந்தாலும் செங்கல்பட்டு மாவட்டம், அவ்வளவுமே கனிம வளத்தை கொள்ளையடிப்பது பூரா யாரு? திமுக காரங்க. யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் பட்டியலிட்டு சொல்ல தயார். முதலமைச்சர் சொல்வதற்கு தயாரா? இங்க இருந்து கனிம வளத்தை கொள்ளையடித்து கேரளா கொண்டு போறாங்க. கேரளாவில் எல்லா வேஸ்ட் மருந்து கழிவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் போட்டுறாங்க. நம்ம முதலமைச்சருக்கு வேண்டிய நண்பர் தான் கேரளாவில் முதலமைச்சராக இருக்கார். ஆனா அவர் இங்க இருந்து நல்ல பொருட்கள் எடுத்துட்டு கழிவு பொருட்கள், மருந்து பொருட்கள் இருக்குல்ல, ஊசி அதெல்லாம் போட்டு எல்லாம் கழிவு பொருட்கள் பூரா தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. இதை முதலமைச்சர் நிப்பாட்ட சொல்லுங்க. வாங்க.